செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணையை தமிழக அரசு தாமதப்படுத்துகிறது என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணையை தமிழக அரசு தாமதப்படுத்துகிறது என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கு மீதான விசாரணையின் போது தமிழக அரசு இந்த வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துவதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக தமிழக அரசு விசாரணையை தாமதப்படுத்துகிறது என்று அமலாக்கத்துறை ஒரு புகாரை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், அமலாக்கத்துறை தமிழக அரசு மீது இந்த புகாரை வைத்திருக்கிறது. என்னென்ன வாதங்கள் அவர்கள் முன்வைத்தார்கள்? செந்தில் பாலாஜி பிணை கோரிய வழக்கின் விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அபயா எஸ் ஓகா தலைமையிலான அமர்வில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அமலாக்கத்துறை, செந்தில் பாலாஜி என இரண்டு தரப்பும் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அமலாக்கத்துறையிடம் நிறைய முக்கியமான கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினார்கள். குறிப்பாக இந்த வழக்கின் விசாரணை எப்பொழுது நிறைவடையும்? 500க்கும் மேற்பட்டோரிடமிருந்து இன்னும் வாக்குமூலங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் வாக்குமூலங்கள் பதிவு செய்து விசாரணையை நடத்தி அதனை நிறைவு செய்வது என்பது எப்போது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை இன்றைய தினம் நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்பதை ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை வைத்து கணக்கிடலாம். ஒரு மூத்த வழக்கறிஞராக என்னுடைய அனுபவத்திலிருந்து பார்த்தால் 6 மாதத்திற்குள் இந்த நடைமுறைகள் முடிந்துவிடும் என்று அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் முதலில் இந்த விவகாரத்தில் PMLA சட்டம், சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் முந்தைய வழக்குகளை விசாரணைக்கு எடுக்கலாமா வேண்டாமா என்பதே கேள்விக்குள்ளானதாக இருக்கின்றது. அதனால் இதில் அமலாக்கத்துறையினுடைய அதிகார வரம்பு எந்த அளவிற்கு செல்லும் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்ற அவர் வாதங்களை என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் விசாரணையை தாமதப்படுத்துகிறது என்ற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்தது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி இந்த விவகாரம் எவ்வளவு நாட்கள் விசாரணை நடைபெறும், யார் விசாரணையை தாமதப்படுத்துகிறார்கள் போன்றவை எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பிணை கோரிய வழக்கு. பிணை கோரி ஒருவர் தாக்கல் செய்கிறார் என்றால் அதற்கான முகாந்திரங்களை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விசாரணை நிறைவடையும் வரை ஒருவரை சிறையிலேயே வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் இந்த வழக்கில் நான் பிணை கேட்கிறேன், மற்றபடி வழக்கின் விசாரணை நடைபெறுவது போன்றவை எல்லாம் அடுத்து வேறு ஒரு வழக்காகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர இதில் அந்த விசாரணையை நடத்தக்கூடாது என்ற மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. தனக்கு உடனடியாக பிணை வழங்கப்பட வேண்டும், 300 நாட்களுக்கு மேலாக தான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன், தனக்கான உடல்நிலை பாதிப்புகள் எல்லாம் இருக்கிறது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். காரசாரமான வாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சக்தி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.